ஜனங்கள் எல்லாரும் இடை முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தங்களையும் மலை புகைகளையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்னோக்கி தூரமானாங்க. இங்க இங்கிலீஷ்ல வந்து பயந்தாங்கன்னு போட்டிருக்கு. வித் ஃபியர் they went far. அப்பனா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சான். மோசே வராரு, 10 commandments எடுத்து மோசே வராரு. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு வானத்துல சத்தம், வானத்துல மின்னல், எக்கால சத்தம், புகை மூட்டம், இதெல்லாம் ஜனங்கள் பார்த்து பயந்துட்டாங்க. ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்துட்டு தூரமா நிக்கிறாங்க. பயத்தினால தூரமா நிக்கிறாங்க. என்ன இது, என்ன என்ன இருக்கு, என்ன இந்த வாட் இஸ் தி சைன், அடையாளங்கள் என்ன? ஜனங்களை பயத்தை உண்டாக்குற ஒரு அடையாளங்கள் வானத்திலையும் அந்த மழையிலையும் காணப்பட்டுச்சு. இந்த பயத்துல தூரமா நிக்கிறாங்க ஜனங்க. தூரமா நின்று மோசே கிட்ட கேக்குறாங்க. மோசே கேக்குறாங்க. they said to Moses, if you speak to us, நீ எங்ககிட்ட பேசினா we will listen, நாங்க அதை கேட்போம். மோசே நீங்க எங்ககிட்ட பேசுனீங்கன்னா நாங்க அதை கேட்போம். பட் ஆனா we are afraid, நாங்க கொஞ்சம் பயந்திருக்கிறோம், that if God speaks to us, கடவுள் எங்ககிட்ட பேசினா என்ன ஆகுமா, we will die. தமிழ் அழகா போட்டிருக்காங்க வசனம் 19 வசனம். மோசேயை நோக்கி நீர் எங்களோடு பேசி நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போகும் என்றார்கள். எவ்வளவு ஒரு பயம் வந்துருக்கு பாருங்க. ஏசப்பா பேசினா நாங்க செத்து போயிடுவோம். ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அவங்க செஞ்ச காரியம் கீழே கட்டளை வர்றதுக்கு முன்னாடி அவங்களே என்னவோ பண்ணிட்டாங்க. துணிகரம், ஜனங்களோட துணிகரம். இப்போ தேவன் சத்தத்துக்கு நேரம் பயம் வந்துடுச்சு. God speak to us, we will die. Before we die, மோசே நீ பேசு. என்ன பண்ணாங்க? மோசே you speak to us, guide us. நான் என்ன பண்ணணும் நீ என்கிட்ட பேசிருப்பா. பயந்து தூரமா இருக்கிறோம். ஆனா இயேசு பேசிட்டாருன்னா, இயேசு தண்டிச்சாருன்னா, இயேசு கை வச்சிட்டாருன்னா, இயேசு உன்னை தொட்டுட்டாருன்னா செத்து போயிடுவேன். இயேசு பேசுறதுக்கு முன்னாடி, இயேசு வர்றதுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பணும். இயேசு கொஞ்சம் நாட்கள் விட்டு இருக்கிறார் நம்மளுக்கெல்லாம். இயேசுப்பா இப்பயே வந்துடலாம் இல்லையா? இயேசுப்பா போதும், எனக்கு கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க, போதும் நைட்டுன்னு போயிடுறாரு. ஏன் இயேசுப்பா பொறுமையா இருக்கிறாரு? இயேசுப்பா வந்துட்டாருன்னா ரொம்ப பேர் செத்து போயிடுவோம். நானே கூட செத்து போயிடுவேன் நரகத்துல. அதுதான் இயேசுப்பா கொஞ்சம் நாட்கள் விட்டு இருக்கிறாரா, பேசாம இருக்கிறாரு. மோசே பேசு, ஊழியக்காரனே பேசு, ஊழியக்காரியே பேசு. எதை பத்தி பேசு? பயத்தை குறித்து பேசு. தேவ பயத்தை குறித்து பேசு. தேவன் இப்படியாய் வெளிப்பட போகிறார். அன்றைக்கு நீ தனியா நிற்காதபடி பேசு. ஜனங்களிடத்துல பேசு. ஜனங்களை ஆயத்தம் பண்ணு. நான் சீக்கிரம் வரப்போகிறேன். மோசே, I'm coming very soon. You have to prepare the people. இந்த ஜனங்க ப்ரிப்பேர் பண்ணிடுன்ற ஒரு வாசை வருது. ஏன்னா நான் இப்போ ப்ரிப்பேர் ஆகலைன்னா, இயேசு வந்துட்டாருன்னா நான் கட்டாயம் கைவிடப்பட்டுருவேன். இந்த பயம்தான் கிறிஸ்துவ சமுதாயத்துல அழிஞ்சு போயிருக்கு. நான் இந்துவா இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு போவேன். அந்த கோவில்ல அந்த சாமியார் பேர் எனக்கு தெரியவே தெரியாது. எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்காரு, எத்தனையோ மலைக்கு போயிருக்காரு, எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்காரு. ஆனா ஒரு சாமியார் பேர் எனக்கு தெரியாது. அந்த சாமிக்கு பேர் தான் தெரியும். அந்த சாமியார் தான் அங்க போவாரு, சாமியார் தான் வந்து எத்தனை வருவாரு, சாமியார் தான் கொடுப்பாரு. ஒரு நாளும் அந்த சாமியார் பேர் எனக்கும் ஒரு பேர் கேட்கணும்னு ஆசையும் வரல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் வரல. நான் போனது யாரை தேடி? கடவுளை தேடி. கடவுள் பேர் தெரிஞ்சா போதும், கடவுளுக்கு பயந்தா போதும்னு நான் அப்படி ஒரு வழிபாடு இருந்தேன். அப்போ கடவுள் தெரிஞ்சா போதும்ன்ற ஒரு பயத்துல அங்க இருக்கும்போது இந்த மோசே தெரியல. அங்கிருந்து வாங்கி வந்து ஏதோ கொடுக்குறாங்க, அதுல நான் உணரப்படல.
இப்போ மோசே என்ன வாங்கி வந்து கொடுக்குறாரு, மலையிலிருந்து வாங்கி வராரு. அது என்னன்னா தேவன் வார்த்தை, தேவன் கட்டளை, தேவனோட வழிபாடு, தேவனோட நடக்கிற காரியங்களை மோசே கொண்டு வராரு. இந்த மோசே என்ன சொல்லிக் கொடுக்கணும் உனக்கு? இயேசுவின் தேவ பயம். இன்னைக்கு தேவ பயத்தை ஊற்றாததுனாலதான் பாவம் சபைக்குள்ள வந்துச்சு. சபனை நான் தான் எனக்குள்ள வந்துச்சு, பெருமை எனக்குள்ள வந்துச்சு, அசட்டத்தனம் எனக்குள்ள வந்துச்சு, மீறுதல் எனக்குள்ள வந்துச்சு, கீழ்ப்படியாமல் எனக்குள்ள வந்துச்சு. ஏன்? மோசே சத்தத்தை கேட்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா மோசே பேசல. சில இடத்துல மோசே பேசினாலும் கேட்காத ஜனங்க. அப்படியேப்பட்ட ஜனங்களுக்கு அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையில நீயும் தப்பிச்சு கொள்ள முடியாது, நானும் தப்பிச்சு கொள்ள முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையை நம்ம கேட்டு நடக்கணும். இன்னைக்கு மோசே இடத்துல அந்த கட்டளை கொடுத்து அனுப்புறாரு இயேசு. கீழே நின்று ஜனங்களாம் பயந்து நிற்கிறாங்க. மோசே நீ பேசி, என்ன சொன்னாங்க பேசு, என்ன சொன்னாங்க பேசு மோசே. கோல்டு ரிங்கு, வீடு, காரு, வேலை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என்ன சொன்னார் இயேசு பையனுக்கு? பயந்து நிற்கிற தூரமா நின்னுக்கிற பயமாகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இடி மின்னல், எக்கால சத்தம், புகை மூட்டம், ஒரு பயத்தின் காட்சியை பார்த்து இருக்கிறேன். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் இந்த உலகத்துல? எனக்கு சொல்லு மோசே. பயந்து நின்று இருக்கும் போது மோசே ஜனங்களோட பேசுறாரு. ஜனங்களோட பேசுறாரு. 20வது வசனம். ஜனங்களை நோக்கி மோசே பயப்படாதே இருங்க, உங்களை சோதிப்பதற்கு நீங்க பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்ற பயம் உங்க முகத்துக்கு முன்னால் இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார். மோசே சொல்றாரு பயந்துராத. இந்த புகை, இந்த லைட் செட்டிங், இந்த ஒரு காட்சி இருக்கும் உங்க கண்ணு முன்னாடி, பயந்துராத. இப்ப ஜனங்க அப்படி கூட பயம் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா பயம் வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த மோசே சத்தம் வரல. புகை போட்டு நம்மளால பயம் இப்ப காமிக்க முடியாது. டிஸ்கோ லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி அந்த பயத்தை வர வைக்கவே முடியாது. நான் இப்ப இருக்கிற கல்ச்சர் அதுதான் பண்றாங்க. உங்களுக்கு பயம் வரணுன்றதுக்காக லைட் எல்லாம் போடுறாங்க, புகை போடுறாங்க, கலர் என்னென்ன பண்றாங்க, மாயச்சாலம். ஆனா இந்த தேவ பயம் நம்மளுக்கு இன்னும் வர மாட்டேங்குது. இந்த தேவ சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தூரமா நின்னுக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரமா நிக்கிறோம். இந்த மோசே சொல்லிட்டு பயப்படாத. ஏன் தெரியுமா இந்த பயம்? ஏன் தெரியுமா இந்த அடையாளம்? ஏன் தெரியுமா உலகத்துல அழிவு, பஞ்சம், கொள்ளை நோய், ஒருத்தர் அடிச்சு சாகுறது, இதெல்லாம் அடையாளங்கள் ஏன் தெரியுமா பாக்குறீங்க? இயேசு முசிக்கு வர போறாரு. அடையாளங்கள் வந்துச்சு, இயேசுவும் வந்துருவாரு. இதெல்லாம் பார்த்து கூட நீங்க தூரம் நிக்கிறீங்களே, பயப்படாதீங்க. ஏன் இந்த அடையாளம்? ஏன் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து முன்னிருக்கிறோம்? இயேசு உன்னை சோதிக்கிறார். God is testing. அதான் நீ டாபிக் போட்ட டெஸ்ட் மீ. எல்லாம் கேட்டிருப்போம். பிளஸ் மீ தான் ரொம்ப அதிகமா கேட்டிருப்போம். பிளஸ் மீ எப்படின்னா டெஸ்ட் மீ கேட்டிருப்போமா? ஹாஸ்பிட்டல் போறோம், உனக்கு என்ன உடம்புல நோய் இருக்குதுன்னு பிளட் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பார்த்தவன்னு சொல்லிட முடியுமா? இயேசுவை டெஸ்ட் பண்றாரு. ஆடம் ஈவை டெஸ்ட் பண்ணாரு, தோத்துட்டாங்க. சிம்சோனை டெஸ்ட் பண்ணாரு, தோத்துட்டாரு. தாவீதை டெஸ்ட் பண்ணாரு, முடிச்சாரு. இயேசு இந்த வேதத்துல எல்லாரும் டெஸ்ட் பண்றாரு. ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணாரு, கொஞ்சம் ஜெயிச்சிட்டாரு. தோத்துக்குள்ள ஒண்ணு, ஜெயிச்சுக்குள்ள ஒண்ணு. நீ தோத்துக்கிறியா, ஜெயிச்சிருக்கிறியா? யார் தூரமா நிக்குவாங்க, யார் கிட்ட போவாங்க? இந்த டெஸ்ட்ல தோக்குறவங்க கட்டாயம் தூரமா தான் நிற்பாங்க. அந்த
கலக்கம் அவங்களை விட்டு போகாது. ஆனா டெஸ்ட்ல ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா கிட்ட நிற்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை, பயப்படாத. எல்லாருக்கும் இந்த வார்த்தை இல்லை. யாரெல்லாம் இயேசு கிட்ட டெஸ்ட்ல ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை, பயப்படாத. நல்லா இருக்குதுப்பா, மனுஷனுக்கு நல்லா இருக்கு. கடவுள் பயப்படாத என் மகளே, பயப்படாத என் மகனே நீ சொல்லும் போது மனுஷனுக்கு நல்லா இருக்கும். டாக்டர் சொல்லுவார், பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாதுன்னு சொல்லும் போது நம்ம டாக்டர் நினைச்சு வைப்பா, ஏதோ நல்ல வார்த்தை வந்துச்சுப்பா டாக்டர் வாயில. அதே டாக்டர் அவள் தான் போயிட்டே, நீ இன்னும் ஒரு வருஷத்துக்கு செத்துருவா, நான் எப்படி இருக்கும், ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் செத்துருவோம், அம்மா சொன்னாங்க, பயத்திலேயே செத்துருவோம். அந்த டாக்டர் வாயில நல்ல வார்த்தை வரணும், நல்லா ஆயிடுவோமா, இதை சாப்பிடணும், நல்லா ஆயிடுவேன், இதை சாப்பிடாது சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். இல்லம்மா நீ எது சாப்பிட்டா செத்து போற, அப்பயே செத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஏதாவது மோசையை பார்த்து சொல்றாரு, பயப்படாது. ஏன்னா அவங்க பயந்துக்கிறாங்க, அவங்க தப்பை குறிச்சு பயந்துக்கிறாங்க. அவங்க என்ன மோசை வருது என்ன பண்ணாங்கன்னு அதை குறிச்சு பயந்துக்கிறாங்க. இதை பயப்படாத, உன்னை சோதிக்க தான் இயேசு தான் காமிச்சிருக்கிறார். இப்போ நம்ம அநேக அடையாளங்களை பார்க்குறோம், அநேக காரியங்களை பார்க்குறோம். போன மாதம் இயேசுக்கு உண்மையாக ஊழியம் செஞ்ச ஒரு மனுஷனை சாவடிச்சதையும் பார்க்குறோம். இப்படியாப்பட்ட உலகத்தில் நீ நான் எங்க நிற்கிறோம் நீ கண்டுபிடிக்கணும்னா உன்னை சோதிக்கணும். நீ உன்னை டெஸ்ட் பண்ணாதான் நீ எங்க நிற்கிறன்னு தெரியும். உன்னை நீ டெஸ்ட் பண்ணலனா நீ எங்க நிற்கிற உனக்கு தெரியாது. உன் பிளட் டெஸ்ட் பண்ணலனா உனக்கு சுகர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. உன் பிளட் டெஸ்ட் பண்ணலனா உனக்கு டைபாய்டு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. உன் பிளட் டெஸ்ட் பண்ணாதான் உனக்குள்ள இருக்கிற என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் இயேசு இருதயத்தை டெஸ்ட் பண்றார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யாரு? மனிதனோ தேவனோ? ஏன் டெஸ்ட் பண்றார்? நம்ம அது வேற மாதிரி கூட பேசலாம். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவர் உன் இருதயத்தின் கஷ்டத்தை, கண்ணீரை, துக்கத்தை பார்ப்பார். கட்டாயம் பார்க்கிறாரு. இன்னொரு கண்ணிலையும் பார்க்கிறாரா? என்னது? உன் முகத்தில் இருக்கிறது வேற, இருதயத்தில் இருக்கிறது வேற. டெஸ்டிங், பிளட் டெஸ்ட் எப்படி ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரி எவன்ல இருதயம் டெஸ்ட் தான். எப்படி நீ நிக்கிற இயேசுக்கு? When you committed to the mission, when you committed to the ministry of God, when you committed for God that I will do something, இயேசு நான் ஏதோ செய்ய போறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாரு.